என்னது, வாழைப்பழ தோல்ல இருந்து மாசம் லட்சங்களை சம்பாதிக்க முடியுமா? நாம டெய்லி தூக்கி போடுற இந்த வாழைப்பழ தோல் உண்மையிலேயே குப்பையா? இல்ல அதே தோலை வச்சு இன்னைக்கு நிறைய பேரு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வராங்க. வெறும் 5 ரூபாய் மதிப்புள்ள கழிவு பொருள் இப்படி 1750 மதிப்புள்ள பொருளாக மாறுது. வாங்க ஃபுல் பிசினஸ் மாடலை பார்ப்போம். வாழைப்பழ தோலை சுத்தம் செஞ்சு காய வச்சு பொடியாக அரைச்சா பனானா பீல் பவுடர் தயாராகிறோம். இந்த பவுடரை இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் கம்பெனிஸ் அதிகமாக பயன்படுத்துறாங்க. லைக் ஃபேஸ் பேக், சோப், ஹேர் கேர், நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதுக்கு நல்ல தேவை இருக்குது. அதனாலதான் 1 கிலோ பனானா பீல் பவுடர் 1000 ரூபாயில இருந்து 1750 ரூபாய் வரை விற்கப்படுது. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய ஃபேக்டரியோ இண்டஸ்ட்ரியோ தேவையில்லை. ரொம்ப முக்கியமான 2 மெஷின்ஸ் போதும். ஒன்னு டீஹைட்ரேஷன் மிஷின், 2வது கிரைண்டிங் மிஷின். இந்த 2 மிஷினும் சேர்த்து சுமார் 50,000 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடலாம். சின்ன அளவுல வீட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இதோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணலாம். 1 கிலோ வாழைப்பழ தோலை சேகரிக்க செலவு சுமார் 80 ரூபாயில இருந்து 120 வரை இருக்கும். ப்ராசஸிங் அண்ட் பேக்கிங் ரெண்டையும் சேர்த்தா கூட மொத்த செலவு அதிகமாகாது. அதனால தயாரான பனானா பீல் பவுடரை 1000 ரூபாயில இருந்து 1500 வரை விற்கலாம். அதாவது 1 கிலோவுக்கு 90 ரூபாய் வரை லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. சரியான குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங் இருந்தா இந்த லாபத்தை இன்னும் அதிகமா ஆக்கிடலாம். ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 கிலோ பவுடர் தயாரிச்சு சேல்ஸ் பண்ணா மாசத்துக்கு 15,000 மட்டுமல்ல 4.5 லட்சம்ல இருந்து 5 லட்சம் வரை வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் சொல்றாங்க. அதனால இது உங்களோட சேல்ஸ், கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட் டிமாண்ட் பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரி, இந்த பவுடரை விற்கக்கூடிய இடங்கள் எங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரர், ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனிஸ், ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ், அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, உங்க சொந்த வெப்சைட், எக்ஸ்போர்ட் மார்க்கெட். சரியான பிராண்டிங் செஞ்சா கஸ்டமர்ஸை தொடர்ந்து உருவாக்க முடியும். நாம குப்பைன்னு நினைக்கும் பல பொருட்கள்லயே பெரிய பிசினஸ் சான்சஸ் இருக்குது. ஆனா எந்த பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிசர்ச் அனலைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் குவாலிட்டி, தேவையான அப்ரூவல் ஆர் பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்கணும் அண்ட் கஸ்டமர்ஸோட தேவையை நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது போன்ற புதிய பிசினஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.